ஃப்ரெஷ்ஷான ஒரு எறா வச்சு வெண்டைக்காவோடு சேர்த்து ஒரு சுவையான குழம்பு செய்ய போகிறோம் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, எறா ஒரு 400 கிராம் அளவுக்கு எறா, பூண்டு, ஒரு பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் இருந்தால் போதுங்க. தாளிக்கிறதுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், அது எப்பவும் போல் நம்ம போட்டு தான் குழம்பு செய்ய முடியும். அதையும் எடுத்துக்கலாம். இப்போ நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்க. இப்போ குழம்பு வைக்க போகிறோம், வெண்டைக்காய் எறா குழம்பு. ஃபஸ்ட்டு நாம் வெண்டைக்காவை வதக்கிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி. அப்போ தான் அதோட வெண்டைக்காவோட பிசுப்பு தன்மை போயிடும், இல்லைன்னா குழம்பு பிசுப்பாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, இந்த வெண்டைக்காய் அதில் போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாம். அந்த வெண்டைக்காய் கலர் கொஞ்சம் மாறணும், அது அளவுக்கு நம்ம வதக்கணும். அப்போ தான் அதோட பிசுப்பு போகும், இல்லைன்னா அப்படியே இருக்கும். வதக்கின வெண்டைக்காவை நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சட்டிலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம். அதே கடாயில் 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே எப்பவும் போல் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போடலாம். பாருங்க, எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு உளுத்தம்பருப்பு போடுறேன். பாருங்க, கடுகு வெடிச்சிடுச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை நான் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். எப்பவுமே எல்லா குழம்புமே நல்லா வெங்காயம் வதங்கினா தான் அதுக்குண்டான குணம் இருக்கும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதோடு நாம் நல்லா இந்த மாதிரி பஞ்சு மாதிரி நசுக்கி வச்சுக்கணும் பூண்டை, அது போட்டுக்கணும். இதுக்கு இஞ்சி தேவையில்லைங்க. வெண்டைக்காய் எறா குழம்புக்கெல்லாம் இஞ்சி போட்டால் இஞ்சியோட வாசனை வந்துடும். அதனால் நம்ம வெறும் பூண்டு மட்டும் தான் நல்லா சேர்த்துக்கணும், வாசனையாக இருக்கும். உடனே நாம் இதோடவே கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு இவை எல்லாமே நல்லா ஒரு சேர வதக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ண இந்த எறாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, இந்த எறா நல்லா வதங்கிட்டோங்க. எறா நல்லா சுருளணும். நம்ம வதக்கும் போதே அது பாதி வெந்துடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வெண்டைக்காவையும் வதக்கி வச்சுருக்கிறதுனால நம்ம இதை வதக்கிட்டு உடனே வெண்டைக்காவை சேர்த்து இந்த குழம்புக்கு தேவையானதெல்லாம் போடலாம். எறா இந்த மாதிரி நல்லா சுருண்டிடுச்சுங்க. நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச வெண்டைக்காவை இதோட சேர்த்து ஒரு கலரலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஸ்லிம்மில் தாங்க இனிமேல் வைக்கணும். வதக்கும் போதாவது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஆனால் வதங்கின பிறகு நம்ம ஸ்லிம்மில் வச்சு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அந்த இறாவில் நம்ம போடக்கூடிய உப்பு மிளகாத்தூளோட காரெல்லாம் சேரும், இல்லைன்னா சப்புன்னு இருக்கும் எறா. இப்போ நாம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு. பத்தலைன்னா கூட அப்புறம் போட்டுக்கலாம். முதல்ல நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா கரிச்சிடும், அதனால் திட்டமாக போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இந்த கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிளகாத்தூளை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலரிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். எப்பவுமே நீங்கள் இந்த மாதிரி உப்பு மிளகாத்தூள் போட்டு கலரினிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் குழம்பும் கொதிக்கும், மிளகாத்தூள் நெடியும் இருக்காது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிலர் அப்படியே இப்போ தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் போடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ நான் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்ற போகிறேன். இது 4 பேர் சாப்பிடக்கூடிய குழம்பு, அதனால் நான் நல்லா இந்த ஒரு பெரிய டம்ளரில் இந்த எறா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுறேங்க. இது கொதித்த உடனே நாம் கொஞ்சமாக புளி ஊற்றி இறக்கிடலாம். இப்போ நல்லா கொதிக்குது குழம்பு. வெண்டைக்காவோட கலர் மாதிரி வெந்தும் போயிடுச்சு. நம்ம இப்போ புளி ஊற்றி குழம்ப இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கி விட்டுடலாம். கொஞ்சோண்டு எடுத்து வச்ச புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி இப்படி ஊற்றி விட்டுடலாம். ஊற்றி இது கொதிக்கணும். புளி ஊற்றி, ஆனால் புளியோட வாசனை போகணும், அப்போ தான் அங்கே நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே உடனே இறக்கிட்டால் நல்லா இருக்காது. இப்போ புளி ஊற்றின உடனே எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் நல்லா பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி அப்படி தூவிடலாங்க. புளி நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, நம்ம எல்லோரும் சுவைக்காக மட்டும்தான் நினைப்பாங்க. ஆனால் இது ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது. மலச்சிக்கல் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த புளிக்கு இருக்குது. அதனால தான் நம்ம குழம்பாக வைக்கும்போது புளியை சேர்த்து நான்வெஜ்ஜில் வைக்கிறோம்.
எறா நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். வெண்டைக்காய் எறா எல்லாமே ஒரு சேர வந்துருக்கு. இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுத்தி விடுங்க.